வணக்கம். என் பேர் டாக்டர் எம்ஏ ராஜா. இந்த எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இயக்குநராகவும் நான் பணிபுரிகிறேன். இப்போ இன்றைய தேதியில் நம்ம நடத்துகிற இந்த நிகழ்ச்சி வந்து 2 தினங்களை மனதில் வச்சு அதே சமயத்தில் வேறு சில குறிக்கோள்களோடு நடத்தப்படுகிறது. 2 விஷயங்கள் என்னென்னா, ஒன்று உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது February 4ஆம் தேதி வருது. 2வது இந்த மருத்துவமனை வந்து இயங்க தொடங்கி இப்போது 2 வருடம் முடிவடைந்தது போன வாரம். இப்போ இந்த 2 தினங்களை மனசில் வச்சுட்டு அதே சமயத்தில் முக்கியமாக பொதுமக்களுக்கு இந்த புற்றுநோயை பற்றி தவறான கருத்துக்களை விளக்கி சரியான விளக்கங்களை சொல்லி இதனுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி முக்கியமாக இந்த நோய் உண்டான ஆபத்து காரணிகள் என்னென்ன, நமது சொந்த வாழ்க்கை முறையில் எந்தெந்த வழிகளை நம்ம கடைப்பிடிச்சா இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அல்லது வரும் வாய்ப்பை குறைக்கலாம், இது போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்திய நிகழ்ச்சி இது நாங்கள் 2 நாள் நடத்துகிறோம். நாள் முழுவதும் நடத்துகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் நடக்கும். இதில் நாங்கள் வந்து பள்ளி மாணவர்களை நாங்கள் குறி வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாக்கா எதிர்காலத்தில் அவங்களுக்கு இந்த புற்றுநோய் மட்டும் இல்லை, பலவிதமான நோய்களை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தலாம். ஏன்னா பல பழக்கங்கள் வந்து சின்ன வயசில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க அதனால் சிக்கி தவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியிலலாம் பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த புகை பிடிக்கிற பழக்கம், சில பேருக்கு இந்த பழக்கம் ஏற்படுத்தக்கூடிய ட்ரக்ஸுடைய பழக்கம், மதுபான மருந்து பழக்கம், இது மாதிரி பல கெட்ட பழக்கங்கள் ஏற்படுகின்றன. அதுக்கப்புறம் அதனால் சிக்கி தவிக்கிறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால், எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது வந்து உணவு. தவறான உணவுகளை உட்கொள்ளுதல், எப்பொழுதுமே வெளி உணவை உட்கொள்ளுதல், இந்த பதப்படுத்தப்பட்ட உணவை பழக்கமாக உட்படுத்துதல், இதெல்லாமே வந்து புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். முக்கியமாக இப்போ இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நாட்டம் காட்டுறாங்க. அதனால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி ஊடகம் மூலமாக வேறு வெளி பொதுமக்களுக்கும் இந்த செய்தியை எட்டினா அது இன்னும் அனுகூலமாக இருக்கும். அவங்களுக்கும் நிறைய அவங்க பயன்பெறலாம். வர முடியாதவங்களுக்கும் உங்கள் மூலமாக இதே அறிவும் இந்த ஞானத்தை அவங்கள எடுத்து கற்றுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து வெறும் எண்ணிக்கை மட்டும் எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் லேசாக பெண்களுக்கு தான் அதிகமாக புற்றுநோய் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்களில் பெரும்பாலும் காணப்படுகின்ற புற்றுநோய்களும் பெண்களில் பெரும்பாலும் காணப்படுகின்ற புற்றுநோய்களும் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. வெறும் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு லேசாக ஜாஸ்தி இருக்குது ஆண்களை விட. அதாவது இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக உலக ரீதியாக வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் அப்படின்றத முக்கியமான தீம். இந்தியாவில் தமிழ்நாட்டு அளவு ஆக்சுவலாக நம்மக்கிட்ட அந்த மாதிரி புள்ளி விவரம் இல்லை. 2வது நம்ம நாட்டில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா, வந்து நம்ம சொல்கிற புள்ளி விவரங்களே வந்து இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உள்ளூரில் ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற இடத்துலலாம் சில புற்றுநோய்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே இல்லை. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அது எங்கேயுமே அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆகிறதில்ல. அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக தான் இருக்க வாய்ப்பு.